கிறிஸ்தவத்தின் அடித்தளம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல். இது இல்லைன்னா அது இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது அங்க நான் போய் சேர்ந்துடணும். அதுதான் பவுல் சொல்வார், எப்படியாயினும் அவரோடு கூட இருக்கவே நான் விரும்புகிறேன். இந்த ராத்திரி சொல்றேன், கிறிஸ்துவின் வருகையோ மரணமோ ஏதாவது ஒன்று நம்மை சந்திக்க முந்திக்கொள்ளும். அப்படி சந்திக்க முந்திக்கொள்ளும் போது நீங்க சொல்லணும், அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுகிற ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு நான் போகிறேன். ரொம்ப நாள் வாழ்வோங்கிற எந்த சர்டிபிகேட் கிடையாது அம்மா ஐயா. ரொம்ப நாள் இருப்போங்கிற எந்த சர்டிபிகேட்டும் கிடையாது. அதனாலதான் நம்முடைய மரணத்துக்கு நாள் கிடையாது, இயேசுவின் வருகைக்கு நாள் கிடையாது. ஏன்னா ரெண்டு நமக்கு எப்ப சம்பவிக்கும் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. அது சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும், எங்களை ஆண்டவர் எழுப்புவார்.